வணக்கம் மக்களே, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதனால் உங்களுக்கோ எனக்கோ எந்த ஒரு இது இல்லை. ஒரு சின்ன உதவி. இப்போ எத்தனையோ பக்கம் தெரு நாய்களுக்கு, மொத்தத்துக்கு நாய்களுக்காகவே பைரவர் தான் சொல்லுவேன். நாயின்னு சொல்ல மாட்டேன். பைரவர் வாகனம் அது. பைரவர் வாகனம் அவங்க எல்லா பக்கம் இருக்காங்க. மனிதனை எத்தனையோ பேர்த்த காப்பாற்றுறாங்க, மனித உயிரவே காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி இது ரோட்டில் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அதுக சரி, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லிக்கிறேன். தெருவில் நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அதுகளை அடிபட்டோ இல்லை வெயிலில் ரொம்ப சாப்பாடு இல்லாமல் மயங்கியோ ரொம்ப எலும்பும் தோலாங்கிட்டாவது இருந்ததுன்னா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ஸுகளுக்கு தான் சொல்கிறேன் நான். இது நீங்கள் வண்டியில் போகிறீங்க வர்றீங்க, சப்போஸ் லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியில் போகிறப்ப வர்றப்போ ஏதாவது தப்பு தவறி எங்கிட்டாவது பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள், இப்போ நான் ஒரு நம்பர் இதில் போடுறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சப்போஸ் ராமநாதபுரம் இது அந்த ட்ரஸ்ட்டு தான். ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு இது இல்லை, ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அது ஃப்ரீயாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. சாப்பாடெலாம் அது ஃப்ரீயாக போட்டுருது. இந்த ரொம்ப முதுகெலும்பு ஒடிஞ்சு வீட்டில் வளர்த்துற நாய்ங்க, பெரிய பெரிய நாய்ங்க 13,000 15,000 போட்டு வாங்கி வளர்த்துற நாய்களை அது இடுப்பு ஒடிஞ்சு எப்படியோ ஒடிஞ்சிரும் போல் இருக்குது. அதை கொண்டாந்து ரோட்டில் போட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய முட்டாள் வேலை அது. சி, அது நல்லா சுற்றிக்கிட்டு இருக்க வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரும் போகும் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஏதோ ப்ராப்ளத்தில் ஒரு நாய் பார்த்தேன். அது எப்படிங்க போய் ரோட்டில் போய் விழுந்தது, இடுப்பு ஏதோ ஒடியும், ரத்தம் காயெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் அது எக்ஸ்ரே எடுத்தால் எலும்பு முறிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்தது. அது மதுரையில் தான் கொண்டு போய் பார்க்கணும், இங்கெல்லாம் எங்கேயும் அந்த இது ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு. அது போகிறதுக்கு எவ்வளவோ செலவு வரும். காருக்கோ கொண்டு போகிறதுக்கு 8,000 வரும்னு சொல்லிச்சு. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் செலவு இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குதாம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு நம்பர் போட்டிருந்துச்சு. எனக்கு இதில் ரொம்ப ஈடுபாடு. இது நான் என்னுடைய மனசு அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்ம போகிறப்ப எதையும் கொண்டுக்கிட்டு போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எத்தனை சொத்து சுகம் காசு பணம் பங்களா வீடு என்னமோ கட்டி வச்சுருங்க, நகை நட்டு எல்லாம், போகிறப்ப என்னத்தை கொண்டு போகிறீங்க? ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பாங்க அம்மா இறந்தாங்க, நான் அதிலே புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற இதில் நான் எதையும் புரியாட்டியும் கூட கை வலிக்குது. அந்த இதில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷ வாழ்க்கைனா இவ்வளோதானா? மனிதனுக்கு இவ்வளோதான் ஒரு மரியாதையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாருங்க எங்கள் அப்பா. நைட்டும் பகலும் ஃபுல்லாக வேலை செஞ்சார். அப்படி இருக்கிற இதில் லாஸ்ட் கட்டத்தில் ஒரு நாள் அவங்க வாழ்ந்த காலம் ஃபுல்லாக கஷ்டம், நல்ல சாப்பாடு இருக்காது, நல்ல துணிமணி கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சம்பாரித்து வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி என்னத்தை கொண்டு போனாங்க சொல்லுங்கள்? ஒரு இத்தனூண்டு எது இருந்தாலும் பிடிங்கிட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் சொன்னால் சொல்ல வார்த்தை இல்லைங்க. என்ன பண்ணுறது? பார்ப்போம், கடவுள் எப்படி யாராருக்கு எப்படி எப்படி மைண்டு கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல. உங்களால் முடிஞ்சதுன்னா என்கிட்டாவது முடியாத நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ மற்ற விலங்குகளோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் அதுக்கு இது பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்திட்டிங்கன்னா போதும். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஏதோ ஒரு இதில் கொண்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு அங்கே விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிங்க, ஃபோனில் விசாரிச்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் போய் ஒரு டைம் பார்த்துட்டு, சப்போஸ் நல்லா இருந்ததுன்னா கொண்டு அந்த வீதியிலே விட்டுறலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட நிறையா ஃப்ரீயாக பார்க்குறது நிறையா இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குதோ, அதெல்லாம் நாய்களுக்குன்னு தனியாக வச்சு சர்வீஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, நன்றி.